ஸோ கொஸ்டின் இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் இங்கே வந்து லாக் என்ன கிடைக்கும்? √3 லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்ன? Sir, upper limit √3. √3 √2. √2 சரிங்களா? Yes, sir. இங்கே பாருங்க, இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போ a plus b into a minus b. அப்போ எப்படி எழுதலாம்? That is equal to integral log of √2 log of √3 dx divided by e power 2x, அதாவது e power x whole square minus e power minus x whole square. அப்போ என்ன நடக்குது? Integral log of √2 log of √3 into dx divided by என்ன கிடைக்குது? e power 2x minus e power minus 2x கிடைக்குது. கரெக்டாமா? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? integral log of √2 log of √3 dx divided by e power 2x minus 1 by e power 2x எழுதுறாங்க. இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து அங்கே மேலே கொண்டு போவாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரெண்டு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் லாக் ஆஃப் √2 லாக் ஆஃப் √3 எல்சிஎம் எடுத்தால் கிடைக்கும் dx divided by e power 2x into e power 2x e power 2x whole square minus 1 divided by e power 2x. இந்த e power 2x என்னாவும் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ நியூமரேட்டர் கொஸ்டின் என்ன நடக்குது? That is equal to integral log of √2 log of √3 இந்த e power 2x வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ என்னது? e power 2x divided by e power 2x whole square minus 1 into dx. இப்போ இதுக்கப்புறம் என்ன மெத்தட் எடுக்கிறாங்கன்னா t மெத்தட் எடுக்கிறாங்க. pr இந்த வேல்யூ எடுக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்குது? t equal to e power 2x. அப்போ dt equal to என்ன கிடைக்குது? 2 into e power 2x into dx கிடைக்குது. அப்போ இந்த 2 டிஸ்டர்ப் ஆகிறாங்க, அதை நம்ம கீழே கொண்டு வரலாம். 3 divided by 2 equal to e power 2x into dx. அப்போ tக்கு பதிலாக என்ன எழுதலாம்? e power 2x ஆகும். இந்த e power 2x into dx பதிலாக dt by 2, அதாவது நியூமரேட்டர் டேர்ம் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். dt by 2. அப்போ நம்மளோட ஐ மட்டும் சேஞ்ச் ஆகும், இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? லிமிட்டு சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? லிமிட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வரணும். சரிங்களா? அப்போ லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது எக்ஸோட வேல்யூ, இது டியோட வேல்யூ. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வருது? லாக் √2ன்னு வருது. சரிங்களா? அப்போ லாக் √2 நீங்கள் அப்ளை பண்ண என்ன நடக்கும்? அதாவது இந்த இடத்துல லாக் √2 எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா e power 2 log √2ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? e power log √2 whole squareன்னு எழுதலாம். இந்த ஈயும் இந்த லாக்கும் கட் ஆயிரும். அப்போ √2 whole square வந்து 2. √2 whole square வந்து 2. அப்போ டீயோட வேல்யூ 2 வரும். அதே ஐடியாவுக்கு லாக் √3ன்னு அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எங்கே இந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க? இந்த இடத்துல அப்ளை பண்ண என்ன ஆகும்? e power 2 log √3 வரும். எகெயின் இந்த 2 வந்து பவருக்கு போயிடும். அப்போ லாக் ஆஃப் √3 whole square வரும். ஈயும் லாக்கும் கட் ஆச்சுன்னா √3 ஸ்கொயர் 3ன்னு வருது. அதனால் நான் அதில் என்ன பண்ணுறேன்? லாக் √3ன்னு வருதுன்னா இங்கே நம்ம வந்து 3ன்னு வருது. அப்போ அந்த ஐயோட இன்டெகிரேஷன் எப்படி மாறுது பாருங்க? 2 to 3ன்னு மாறுது. எப்படி மாறுது? 2 to 3ன்னு மாறுது. அப்படி இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ இன்டெகிரல் பார்ட் யூட்டிலைஸ் ஆகுது 2 to 3ன்னு மாறிடுச்சு. நியூமரேட்டர் டைம் pt by 2, அதே மாதிரி டினாமினேட்டர் டைம் வந்து t squared minus 1. t squared minus 1. இப்போ என்னது? pt by 2ங்கிறது வந்து 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். அப்போ இன்டெகிரல் 2 to 3 pt by d squared minus 1.
சரி, இது என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது நியூமரேட்டர் ஃபார்முலா, இந்த டினாமினேட்டர் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இது என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா தான் இதுக்கு அப்ளை ஆகுது. சொல்லுங்க, என்ன ஃபார்முலா வருது? திடீர்னு உங்கள்கிட்ட ஃபார்முலா கேட்டுருக்கேன். சார் ஃபார்முலா என்ன? சார் கீழே இருக்க டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போவாங்க. ஸ்பில்ட் அப் பண்ண தேவையில்ல, ஃபார்முலா கேட்குறேன். இல்லை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் போட்டு தான் லேட் ஆகும். இதுக்கு என்ன டைரக்ட் ஃபார்முலா? ஃபார்முலா தெரியல, படிக்கல. சார் இது வந்து மறந்துட்டேன். அப்போ அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். டெய்லியும் ஸ்கூல் போகணுமா? எக்ஸாம் வரும், உனக்கு தானே ப்ரெஷர் இருக்கணும். எனக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, உனக்கு தான் ப்ரெஷர் இருக்கணும். இங்கே ஏவோட வேல்யூ ஏ 1, ஏவோட வேல்யூ 1. அப்போ 1/2 இன்ட்டு 1/2 ஏ லாக் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? டி மைனஸ் 1 டிவைடட் பை டி ப்ளஸ் 1. லிமிட் என்னது? 2 to 3 ஆர் 2 to 3 இதெல்லாம். அப்போ என்ன? 1/2 இன்ட்டு 1/2 1/4. அப்போ 1/4 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் எங்கெல்லாம்? log of 3 minus 1 2 3 plus 1 4 minus log of 2 minus 1 2 minus 1 1 minus log of 2 plus 1 is 3. The log AB concept அப்போ 1/4 log of அப்படியே எழுதிக்கலாம் 2/4 into இது ரெசிப்ரோக்கல் ஆகும். மைனஸ் எனக்கு மைனஸ்னா டிவைட் ஆகும். அப்போ ரெசிப்ரோக்கல் இன்ட்டு 3 வரும். இன்ட்டு 3 வரும். அப்போ இந்த டைம் கட் பண்ணால் 2. அப்போ நம்ம கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்குதுன்னா 1/4. இது கூட என்ன கிடைக்குது? 1/4 லாக் ஆஃப் 3/2 லாக் ஆஃப் 3/2. இதுதான் நம்ம இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸி. என்னென்ன கான்செப்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு